ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகமா பார்த்த ஒரு விஷயம், ஆனா அது எதுக்காக அப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ அந்த காரணத்தை எடுத்து சொல்றது விதமா தான் இந்த வீடியோ வந்து நாங்க ஷூட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராக்டரை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம மொத்த வாகனங்களையும் பார்த்திருப்போம், டிராக்டரையும் பார்த்திருப்போம். இப்ப கார், பெரிய பெரிய வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் முன்னாடி இருக்கும், பட் ஆனா சைலன்சர் அப்படிங்கிறது பின்னாடி இருக்கும். ஆனா டிராக்டர்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின் முன்னாடி இருக்கும், அட் த சேம் டைம் அந்த சைலன்சரும் பாத்தீங்கன்னா முன்னாடி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய சைலன்சர் பாத்தீங்கன்னா மேல பார்த்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும். எதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராக்டர் அப்படிங்கிறது லோடு இழுக்கக்கூடிய ஒரு வண்டி. அது மட்டும் இல்லாம சாதாரண பாதைகள் மட்டும் இல்லாம கரடு முரடான பாதைகள்லயும் வண்டி போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கொண்டு வந்த ஒரு வண்டி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர். சோ அப்படி கரடு முரடான பாதைகள்ல போகும்போது ஒருவேளை சைலன்சர் வந்து பின்பக்கமா அதுவும் அடியில நம்ம வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைலன்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடி வாங்க ஆரம்பிக்கும். சைலன்சர் அடி வாங்கிச்சுன்னா கண்டிப்பா இன்ஜின் பாதிக்கப்படும். ஓகே, இந்த இடத்துல நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சைலன்சர் பின்னாடி ஏன் கீழே வைக்கணும், மேல வச்சுக்கலாமே, அப்ப சைலன்சர் அடி வாங்காதே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிராக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ட்ராலி அப்படின்னு ஒண்ணு கட்டுவாங்க. எதுக்காக அப்படின்னா லோடு இழுத்துட்டு போறதுக்கோசரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் லோடு மட்டும் தான் இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் மக்கள் வந்து பயணிக்கிறதுக்கும் அதை வந்து பயன்படுத்துவாங்க. சோ அப்படி பயணிக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது அந்த சைலன்சர் பின்னாடி மேல வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய புகை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பீப்புள்ஸ் மேலேயே தான் விழும். சோ அதுக்கோசரம் தான் பின்னாடி வந்து வைக்க கிடையாது, முன்னாடி வச்சிருக்காங்க. அப்படி முன்னாடியே வச்சிருந்தாலும் நீங்க இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்ன அப்படின்னா டிரைவர் சீட் இருக்கு, அந்த டிரைவர் சீட் ஓப்பனாவே தான் இருக்கும். அப்ப முன்னாடி வச்சிருக்கும் போது அந்த சைலன்ஸ்ல இருந்து வரக்கூடிய புகை வந்து டிரைவர் மேல படாதா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கும் இதுல பதில் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் அந்த சைலன்சர் வந்து முன்னாடியே வச்சிருந்தாலும் அந்த சைலன்சரோட ஒரு மேல் பகுதி மட்டும் பாத்தீங்கன்னா பக்கவாட்டுல வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படி வளைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த அதே கொஸ்டின் தான். முன்னாடி அந்த சைலன்சர் வைக்கும்போது டிரைவர் மேல வந்து அந்த புகை வந்து விழும் இல்லைங்களா, அந்த புகை வந்து டிரைவர் மேல விழாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் முன்பக்கமா அதுவும் மேல் நோக்கி பார்த்த மாதிரியும் ஒரு சைடு வளைஞ்ச மாதிரியும் அந்த சைலன்சர் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டிராக்டர்ல இருக்கக்கூடிய சைலன்சர் பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு ஜெனரல் வீடியோஸ் உங்களுக்கு நீங்க லைஃப்ல பார்த்து அதை பத்தி தெரியாத விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த டாபிக் மட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்குண்டான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ஷூட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.